ஸோ அவ்வளோதான் 5 நிமிஷத்தில் இந்த ஆர்டினோ போர்டை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ப்ராஜெக்ட் பண்ணுற யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு. 190% பேர் ஆர்டினோ கம்பெனியோடைய போர்டை தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால் இந்த ஆர்டினோ இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அந்த ஆர்டினோவை பற்றின பேசிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டினோனா என்ன, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிவி ரிமோட்டை வச்சு சேனல் மாற்றுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போது நீங்கள் வெறும் அந்த ரிமோட்டில் இருக்க பட்டனை மட்டும்தான் அமுக்குவீங்க. ஆனால் அந்த பட்டன் ப்ரெஸ்ஸை வச்சே டிவி ரிமோட் அந்த பட்டனுக்கு எந்த சேனலை மாற்றணும்னு ஒரு சிக்னலை ரெடி பண்ணி டிவிக்கு அனுப்பும். ஸோ இந்த இடத்துல டிவி ரிமோட் ஒரு விஷயத்தை யோசிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. பட் ஒரு விஷயத்தை யோசிக்க நம்மளுக்கு பிரெயின் வேணும் இல்லையா? ஸோ அந்த டிவி ரிமோட்டுக்குள்ளே நம்ம கொடுத்த பிரெயின் தான் மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ ரிமோட்டு இல்லை எலக்ட்ரானிக் பொருளுக்கெலாம் நம்ம கொடுக்குற பிரெயின் பேர் மைக்ரோ கண்ட்ரோலர். ஆனால் ஒரு டிவி ரிமோட்டுக்குள்ளே இருக்க மைக்ரோ கண்ட்ரோலரால் சேனலை மட்டும்தான் மாற்ற முடியும். நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அதால் யோசிச்சு பண்ண முடியாது. ஸோ நம்ம சொல்கிற எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் நம்ம இன்வென்ட் பண்ணது ஆர்டினோ மாதிரியான போர்ட்ஸு. ஸோ இந்த ஆர்டினோ போர்டை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வந்து எல்லாத்தையும் பண்ண போகுதுன்னா எதுக்கு இந்த போர்டில் இருக்க மற்ற பொருள்லாம்? ஸோ மைக்ரோ கண்ட்ரோலரும் நம்மளுடைய ஹியூமன் மூளை மாதிரி தான். எப்படி நம்மளுக்கு மூளை கூட சேர்ந்து கண், கால், கையெல்லாம் இருந்தால் தான் ஒரு வேலையை செய்ய முடியுமோ, இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் இந்த போர்டில் இருக்க மற்ற பொருள்லாம் இருந்தால் தான் நம்ம சொல்கிற வேலையை ப்ராப்பராக அதாவது செய்ய முடியும். ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே நிறைய கம்பெனிங்க மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்ல போனால் பேரலக்ஸ், பேசிக் ஸ்டாம்ப், பிக்ஸ் ஆக்ஸ் இது மாதிரி கம்பெனிங்களாம் ஆர்டினோன்ற கம்பெனி உருவாக்குறதுக்கு முன்னாடிலேருந்தே இந்த போர்ட்ஸை ரெடி பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஆனால் ஏன் இந்த போர்டெல்லாம் ஃபேமஸ் ஆகலைன்னா, இந்த போர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு ஒரு தனி டிகிரி இருக்கணும் அண்ட் உங்களுக்கு நல்லா கோடிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த போர்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த போர்டை வச்சு எக்ஸ்பர்ட் ஆக முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தான் ஆர்டினோன்ற கம்பெனி அவங்களோட போர்ட்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்க போர்ட்ஸை ஈவன் ஒரு ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கூட யூஸ் பண்ணி அந்த போர்டை வச்சு ஒரு எலக்ட்ரிக்கலில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆகணும் அப்படின்றது ஆர்டினோவுடைய எய்மாக இருந்தது. ஸோ இதுக்கு அவங்க 3 விஷயத்த மெயினாக டேக்கிள் பண்ணாங்க. ஒன்று, அவங்களுடைய ஆர்டினோ அந்த போர்டை வந்து ஒரு எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் பென்ட்ரைவ் சொருவி எடுக்கிறோம் அது மாதிரி ஈஸியாக வந்து ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு டிசைன் பண்ணாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு நடுவில் ஒரு தனியாக இன்டர்மீடியேட் ஒரு போர்டு இருக்கணும். அந்த போர்டு நீங்கள் வந்து லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு அதுக்குன்னு ஒரு கோடிங்லாம் எழுத வேண்டியது இருந்தது. ஆனால் ஆர்டினோ கம்பெனி அவங்களோட போர்டை ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளேன்னு சொல்லுவோம், அது மாதிரி ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணாலே அது ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணாங்க. ரெண்டாவது, எல்லா மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட்ஸுக்குமே நம்ம கோடிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஆர்டினோ அந்த கோடிங் வேலையை இன்னும் ரொம்ப ஈஸியாக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களே ஒரு கோடிங் பண்ணுற சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த சாஃப்ட்வேரில் நார்மலாக கோட் பண்ணுறதுக்கு 10 லைன் ஆகும்னா இந்த சாஃப்ட்வேர் அதை வெறும் 2 லைனுக்கு குறைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே ப்ரீ பில்டாக, அதாவது அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே நிறைய கோடிங்ஸை ஆல்ரெடி வச்சுருந்தாங்க, எக்ஸாம்பிள் கோடிங்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் கற்றுக்கணுன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்து அதை ரன் பண்ணியே கூட கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெப்சைட்ஸில் இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணுன்ற கிளியரான டுட்டோரியல் லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே எக்ஸாம்பிள் கோடிங் வச்சு அந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோலாம் ப்ரொவைட் பண்ணதுனால தான் ஆர்டினோவுடைய அந்த கோடிங் சாஃப்ட்வேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனால் அந்த சாஃப்ட்வேர் ஃபேமஸாக இருக்கிறதுனால தான் ஆர்டினோன்ற கம்பெனியோட போர்டும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அடுத்து மெயினாக அவங்க பண்ண அந்த 3வது விஷயம் என்னென்னா, இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ஆர்டினோ போர்டோடைய அந்த டிசைன்லாம் இருக்குல்ல, அது யார் வேணாலும் காப்பி பண்ணி செய்யலாம். அது ஆர்டினோவே ஃப்ரீயாக ஆன்லைனில் விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சாஃப்ட்வேர் இருக்குல்லையே, அந்த கோடிங் சாஃப்ட்வேர் அதுவும் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் ஜஸ்ட் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அவங்களோட டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக எல்லாருக்கும் கொடுத்ததுனால தான் அது இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டினோ போர்டோடைய பேசிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஆர்டினோ ஊனோ. இது ஆர்டினோ கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபேமஸான மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு. ஆனால் ஆர்டினோ இதை தவிர இன்னும் நிறைய டைப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு ரெடி பண்ணுறாங்க. ஆர்டினோ மினி, ஆர்டினோ ஊனோ, ஆர்டினோ மெகா அப்படின்னு சொல்லி நிறைய டைப் ஆஃப் போர்ட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்ன வித்தியாசம்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன், மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன், ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லாம் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதோட பவர், அதோட ஃபீச்சர்ஸ்லாம் டிஃபர் ஆகும். ஸோ அதே தான் ஆர்டினோ கிட்டயும். இந்த மினின்றது அவங்களோட பட்ஜெட் மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு, இந்த ஊனோன்றது அவங்களுடைய மிட் ரேஞ்ச், மெகான்றது அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் போர்டு. பட் இது எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் சேமாக தான் ஒர்க் ஆகும். அதில் இருக்க ஃபீச்சர்ஸும் அதோடைய பவரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் இந்த ஆர்டினோ ஊனோன்றது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா இதால் கிட்டத்தட்ட நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்களை பண்ண முடியும். அண்ட் இது காஸ்ட்டும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.
அண்டு இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால நிறைய டுட்டோரியல் இதை வச்சு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த போர்டு வாங்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போர்டில் இருக்கிற மெயினான காம்பனன்ட்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல இதுதான் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர். இது ஏடி மெகான்ற கம்பெனியோடைய மைக்ரோ கண்ட்ரோலர். அண்ட் இதுதான் வந்து நம்ம ஆர்டினோ ஊனோடைய பிரெயின். பட் இது இல்லாமல் இந்த மற்ற பொருள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து இந்த பிரெயின் ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற காம்பனன்ட்ஸ். ஸோ அதில் இந்த காம்பனன்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் இதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுற போர்ட். ஸோ இந்த போர்டு கூடவே இது மாதிரி ஒரு கேபிள் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து போர்டோடைய ஒரு எண்டில் கனெக்ட் ஆகும். அண்ட் தென் இன்னொரு பின் இது மாதிரி யூஎஸ்பி போர்ட் பின் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த போர்டில் இருக்கிற இன்னொரு முக்கியமான போர்ட் வந்து இது பவர் ஜாக். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த பின்னை வச்சே ஆர்டினோக்கு பவர் சப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த போர்ட்டை வச்சு ஆர்டினோ பவர் சப்ளை பண்ண முடியும். அது இல்லாதப்போ நீங்கள் இந்த போர்ட்டை வச்சு ஒரு பேட்டரியிலேருந்து ஆர்டினோக்கு பவர் கொடுக்கலாம். ஸோ இதனால் என்னென்னா ஆர்டினோ வந்து எப்பவுமே லேப்டாப் கூட கனெக்டடாக இல்லாமல் தனியாகவும் ஒர்க் ஆகும் கோடிங் பண்ணதுக்கப்புறம். அண்ட் தென் அடுத்து இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ரீசெட் பட்டன். ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்டினோ என்ன பண்ணிகிட்ருக்கோ அதை ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ண ஆரம்பிக்கும். அதான் ஆர்டினோவை ரீசெட் பண்ணிட்டு நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பின்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ப்ரோக்ராமபிள் பின்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த செட்டை தவிர. ஸோ இங்கே இருக்கிற லைனில் இருக்க செட் என்னன்னா பவர் பின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பவர் சப்ளை இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு 5 வோல்ட்டு 3.3 வோல்ட்டும் போட்டுருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பவர் சப்ளை இருக்கும், எலக்ட்ரிக்கல் சப்ளை இருக்கும். ஸோ இது நம்ம எலக்ட்ரிக்கல் அதாவது ஃப்ளக் பாயிண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்டினோ போர்டோடைய. பட் இங்கே A1 A2 A3 A4 A5 அப்புறம் இங்கே வந்து வெறும் 0லேருந்து 13 வரைக்கும் போட்டுருக்கல இந்த பின்ஸ். இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமபிள் பின்ஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணோன்னா இந்த பின்ஸில் இருக்க நம்பரை நம்ம ஒரு ஆர்டினோ ப்ரோக்ராமில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் ஒரு கோட் நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 700 பின் எடுத்துக்கும். இந்த 700 பின்னில் ப்ரோக்ராமில் வந்து 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி இந்த பின்னில் பவர் வரணும் அப்படின்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் இந்த போர்டை நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த 700 பின்னில் பவர் வந்து போகும் 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி. இப்போ நீங்கள் அதில் ஒரு எல்இடி இன்செர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த எல்இடி என்ன ஆகும், 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி க்ளோ அதை எரிஞ்சு ஆஃப் ஆகும். ஸோ பிளிங்கிங் எல்இடி இது ஒரு ஆர்டினோட பேசிக் கோடிங் எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் இப்போ அந்த 700 பவர் ஆன் ஆஃப் பண்ணி 1 செகண்டுக்கு வச்சதுனால பிளிங்கிங் எல்இடின்ற ஒரு கோடை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி இந்த பின்ஸை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால தான் இதுக்கு பேர் ப்ரோக்ராமபிள் பின்ஸ். நீங்கள் என்ன வேணாலும் இந்த பின்ஸை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டினோவில் இருக்கிற இந்த மற்ற காம்பனன்ட்ஸில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது போக போக என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆர்டினோ போர்டில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஆர்டினோ IDE டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு arduino.cc அப்படின்ற வெப்சைட்டை லோட் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் டாப்பில் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண அடுத்த டேப் போகும். அதில் ரைட் சைடில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் Win7 ஆர் மோர், அப்புறம் கீழே லினக்ஸ் மேக் ஓஎஸ்க்குலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நான் Windows 10 யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் லினக்ஸ் இல்லை ஆப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மேக் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த டேபில் வந்து சப்போர்ட் ஆர்டினோ IDE அப்படின்னு ஒன்று கேட்கும். இது என்னன்னா ஆர்டினோ வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக தான் தராங்க. பட் நீங்கள் வேணும்னா அவங்களுக்கு ஒரு டொனேஷன் பண்ணலாம். பட் அது கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது டவுன்லோட் ஆன சாஃப்ட்வேர் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டினோ IDE சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 முக்கியமான விஷயம் பண்ணணும். ஒன்று வந்து டூல்ஸுக்கு போயிட்டு அதுக்குள்ளே வந்து போர்ட் டைப்பை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மேலே இருக்க டாப் மெனுவில் போயிட்டு டூல்ஸுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து போர்ட் டைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன போர்டு வாங்கினீங்களோ அந்த போர்டோட டைப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஆர்டினோ ஊனோ யூஸ் பண்ணுறதுனால நான் ஆர்டினோ ஊனோ செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா மற்ற டைப்ஸ்லாம் இருக்கிறது கவனிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சில சமயம் உங்களுக்கு டிசேபிளாக இருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டினோ போர்டை உங்கள் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிடுங்க. பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது நீங்கள் அந்த ஆர்டினோ போர்டை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ட்டுன்ற ஆப்ஷன் லைவாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே COM5ன்னு காட்டுது பார்த்தீங்களா? உங்களுக்கு மேபி COM4 இல்லை COM5ன்னு காட்டலாம். அந்த நம்பர் கரெக்டாக COMன்ற பட்டனை அமுக்கிக்கோங்க. ஸோ இது சில பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். அப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆர்டினோ போர்டு ஒர்க் ஆகலைன்னா
நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இருக்க வேறு எதுனா யூஎஸ்பி போர்ட்டில் உங்கள் போர்டை மாற்றி இன்செர்ட் பண்ணி பாருங்கள். பட் மோஸ்ட்லி அப்படி நடக்காது. பட் இன்கேஸ் அப்படி நடந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நீங்கள் உங்கள் போர்ட் டைப்பை சொல்லிட்டீங்க, நீங்கள் எந்த போர்ட்டில் உங்கள் லேப்டாப்பில் எந்த யூஎஸ்பி போர்ட்டில் ஆடியோ கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. இது 2 சொன்னதுக்கப்புறம் போதும், நீங்கள் அதுக்கு மேலே கோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபைல்ஸ்குள்ளே போங்க. டாப்பில் இருக்க அதே மெனு பட்டன் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ்னு 5வது ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆர்டினோ அவங்க சாஃப்ட்வேர்க்குள்ளே எல்லா தேவையான எக்ஸாம்பிள்ஸையும் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த செக்ஷன். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸில் பேசிக்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா பிளிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத கவனிக்கலாம். ஸோ இது நான் சொல்லியிருந்தேன் எல்இடி பிளிங்க் ஆப்ஷனுடைய கோட். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு டிஸ்பிளேல ஃபுல் கோடு வந்துடும். இதில் இந்த கிரேவாக இருக்குது பார்த்தீங்களா லெட்டர்ஸ், இதெல்லாம் என்னதுன்னா ஆக்சுவலாக கோட் கிடையாது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக கோடிங்குள்ளேயே நீங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுக்கலாம். பட் இதெல்லாம் அட்வான்ஸ்டு, நான் அடுத்தடுத்த செக்ஷனில் இது டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அடியில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டினோடைய ஃபுல் கோட் இருக்குது. ஸோ இந்த கோடில் நீங்கள் இந்த லூப்புன்ற செக்ஷனை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் எல்இடி பில்டின் ஹை அப்படின்னு போட்டிருக்கு, அது கீழே டிலே 1000 போட்டிருக்கு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட் எல்இடி பில்டின் லோன் போட்டுட்டு அது கீழே 1000ன்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்பரான ஒரு கோடிங் தான். பட் இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த எல்இடி பில்டின் அப்படின்னு சொல்கிறது ஆர்டினோ போர்ட்லேயே ஒரு எல்இடி இருக்கும் உள்ளுக்குள்ளேயே, அந்த போர்டு தான் அந்த எல்இடி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் அதை ஹைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்டினோ பொறுத்த வரைக்கும் ஹைனா அதாவது பவர் ஆன்னு அர்த்தம், அதுமாரி லோனா பவர் ஆஃப்னு அர்த்தம். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கோடிங்கில் ஜஸ்ட் ஒரு சின்ன டெமோ தான். எல்இடி ஆர்டினோவில் இருக்க எல்இடி பில்டின்னை ஹை அதை ஆன் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு அடுத்த லைனில் அதை சொல்லியிருக்காங்க 1000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 1000னா 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு, 1000 மில்லி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ இப்போ நம்ம 1 செகண்டுக்கு அதை ஆன்லேயே வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் எல்இடி லோன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னா அப்போ எல்இடியே ஆஃப் பண்ணுங்கள், அதை பவர் கட் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஸோ பவர் கட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைனில் டிலே 1000 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல திரும்பி என்ன சொல்கிறோன்னா 1 செகண்டுக்கு அதை ஆஃப்லேயே வைங்க அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதை நான் ஏற்கனவே சொன்ன லூப்புன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் பேர் லூப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னன்னா இது திரும்பி திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா எல்இடியை 1 செகண்ட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் திரும்பி அது ஃபஸ்ட் லைனுக்கே போகும். டிஜிட்டல் ரைட் எல்இடி ஹை அப்படின்றது இருக்கு இல்லையா, அங்கே அந்த லைன் போகும். இப்போ என்ன ஆகும், எல்இடி ஆன் ஆகும். எவ்வளோ நேரத்துக்கு ஆன்லேயே இருக்கும், 1000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 1 செகண்டுக்கு ஆன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி எல்இடி ஆஃப் பண்ணிவிடும். அதே எவ்வளோ நேரம் டிலே 1000 செகண்ட்ஸ், அதாவது 1000 மில்லி செகண்ட், சாரி, 1 செகண்டுக்கு அது ஆஃப்லேயே இருந்துட்டு திரும்பி ஸ்டார்டிங்கில் ரிப்பீட் பண்ணும். ஸோ இது நம்ம கம்பைல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ கோடிங் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த மேலே இருக்க அப்லோடுன்ற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்து எல்இடி ஊனோ போர்டில் அப்லோட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஆர்டினோவுடைய எல்இடி 1 செகண்டுக்கு ஒரு வாட்டி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. சரி, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இதில் வந்து அந்த நம்பர்னால தான் இது மாறுதான்னு சொல்லி. நான் உங்களுக்கு குயிக்காக அந்த கோடில் வந்து 1000ன்ற வேல்யூ 100ன்னு மாற்றுறேன். அதாவது 0.1 செகண்டுக்கு அது பிளிங்க் ஆகிற மாதிரி நான் மாற்றி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 1000 இருக்கிற இடத்துல நான் 100ன்னு போட்டுறேன். அதாவது எல்இடி ஹைலியும் 100 போடுறேன், எல்இடி லோ கீழேயும் 100 போடுறேன். ஸோ இப்போ என்னன்னா 0.1 செகண்டுக்கு ஒரு வாட்டி அது ஆன் ஆகும், திரும்பி ஆஃப் ஆகும், திரும்பி ஆன் ஆகும், திரும்பி ஆஃப் ஆகும். ஸோ அதனால் இப்போ இருக்கிறத விட 10 மடங்கு வேகமாக அது ஆன் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து இப்போ ரொம்ப ரேப்பிடாக ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஆர்டினோவுடைய பேசிக் கோடிங் பண்ணுற டெக்னிக். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபேஸ் தான். நம்ம இதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸை மறக்காமல் செக் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் சயின்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறேன். Thank you for watching.